ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ஆஃபர்ஸ் எபிசோட் 7. எபிசோட் 7 நான் சீக்கிரமாக போட்டிருப்பேன். பட் இன்றைக்கி எபிசோடு கொஞ்சம் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கான ரீசன், நான் ஏர்லி மார்னிங்கே நான் பார்த்துட்டேன். பட் என்னால் போட முடியல. பாப்பா இன்றைக்கி ஃபுல்லாக தூங்கவே இல்லை, செம்ம டிஸ்டர்பன்ஸு. ஸோ அதனால் போட முடியல. சில தூங்கினி போடலான்னு பார்த்தா எனக்கு த்ரோட் பெயின் வேறு. சும்மாவே என் வாய்ஸு கழுத கத்துற மாதிரி இருக்கும். இதில் நான் தொண்டவலியோடு பேசினேன்னா எல்லோரும் கழுவி ஊற்றுவீங்கன்னு தெரியும். சரி, கொஞ்சம் ரெடி ஆகட்டும்னு பார்த்தா அது ரெடி ஆகுற மாதிரி தெரியல. வாச்சது இந்த குரல் தான், அப்படியே கேட்டுக்கங்க. எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் 7 ஸ்டார்டிங்கில் லாடாக்கு செம்ம டென்ஷன். இன்டர்வியூவில் அம்மா இப்படி பேசிட்டாங்களேன்னு ஷோனுவை கூப்பிட்டு கேட்குறா. இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு சொல்ல, சாரி, இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, உன்ன மாதிரி நானும் ஷாக்காக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அம்மா சொன்னால் அதை நீ ஏற்றுக்குவியா? ஏன்னா எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறான். ஆனால் எனக்கு இது வரைக்கும் உன் மேலே எந்த ஒரு லவ்வும் வந்ததில்லை. நம்ம 2 பேர் லவ் பண்ணவே கிடையாது. எப்படி உன்னை லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, நூக்கு அதை கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு தெரியும், ஆனால் நான் வெயிட் பண்ணுவேன், உனக்காக நான் வெயிட் பண்ணேன்னு சொல்ல, இங்கே பாருன்னு, நீ வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு. எனக்கு ஏற்கனவே ஒருத்தரை பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் உன் டைமை நீ வேஸ்ட் பண்ணாத என்னை பார்த்துட்டு. இல்லை, நம்ம ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லதானு சொல்ல, உண்மையாகவே உனக்கு கல்யாணம் பண்ணணும் ஆசையாக இருக்கா? அதுவும் என்னால் உன்னை லவ் பண்ண முடியாதுன்னு சொல்ல, ஆனால் நம்ம பேரண்ட்ஸ்க்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்களே, அதனால் நான் உன்னை கல்யாணம் பண்ணியே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் கொஞ்சம் பிடிவாதமாக பேசுகிறான். பட் என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி லாடா தெளிவாக சொல்லிட்டா. எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்க, சேம் டைம் அடுத்து லாடா வேகமாக அம்மா கிட்டே பேசுகிறா. அம்மா கிட்டே போய் எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கத்திகிட்டே உள்ளே போக, அம்மா கூலாக திரும்பி பார்க்க, நான் ஒன்றும் பொருள் கிடையாது, நீங்கள் ஈஸியாக இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்கிறக்கு எனக்கு மனசு இருக்குன்னு சொல்ல, நான் உன் அம்மா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. நீ அம்மாவாக இருந்தால் எல்லாத்தையும் செய்வேனா அப்படிங்கிற மாதிரி மறைச்சிக்கிட்டே நிற்க, இல்லைம்மா என்னால் பண்ணவே முடியாது, அதுவும் இந்த விஷயத்தில் நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்ல, நீ பண்ணி தான் ஆகணும், எதுக்காக இவ்வளோ பிடிவாதமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பிடிவாதமாக இல்லைம்மா, எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல, எதுக்காக என்னை இப்படி புஷ் பண்ணுறீங்கன்னு தெரியலன்னு சொல்லி கேட்க, அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பர்சனை தான் நீ லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அம்மா அது வந்துன்னு ஏதோ சொல்ல வரா, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், வேண்டாம்மா, இதோட நிறுத்திடுங்க ப்ளீஸ், என்னோட கையை கட்டி போட்டு பண்ண வைக்காதீங்கன்னு சொல்ல, அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு அம்மாவும் கொஞ்சம் பிடிவாதமாக தான் பேசுகிறாங்க. ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டேன், உனக்கு எது பெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, எனக்கு எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் எப்படி சூஸ் பண்ண முடியும்? ஏன்னா நான் உனக்கு பெஸ்ட்டானதை தான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. சும்மா இந்த மாதிரி என்கிட்ட கொஸ்டின் கேட்குறத விட்டுட்டு உனக்கான நல்லதை நீயே சூஸ் பண்ணுங்கிற மாதிரி அம்மா சொல்ல, லாடாக்கு டென்ஷன் ஆகிடுது. அப்படியே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கா அவர் ரூமில். இதில் வேறு பார்த்தா அதுக்கு ஹாஸ்பிட்டல் குரூப்லேருந்து கண்டினியூவாக மெசேஜ் வேறு, கங்க்ராச்சுலேஷன், உங்கள் கல்யாணத்துக்கு நம்ம என்ன ட்ரெஸ் போடணும், ஐயோ ட்ரெஸ் கோட்லாம் செலக்ட் பண்ணணும்னு மாற்றி எல்லோரும் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க குரூப் சேட்டில். இதை பார்க்க இன்னும் டென்ஷன் ஆகிடுது லாடாக்கு. அட பாவிகளா, சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற மாதிரி அதை பார்த்துக்கிட்டே இருக்கா. மாற்றி ஒருத்தர் ஒரு கொஸ்டினுக்கு அப்படியே கேட்டுகிட்டே இருக்க, என்னடா இப்படிலாம் நடக்குதுங்கிற மாதிரி அவள் ஒரு மாதிரி திங்க் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னு யோசிச்சுட்டு ஈயனை பார்க்கறக்காக போகிறா. ஈயன் அவள் வீட்லேயே இதே நியூஸை தான் பார்த்துட்ருக்கா. ஆல்ரெடி இன்டர்வியூ வந்ததுக்கப்புறம் இதை பற்றின நியூஸ் தான் சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க, கரெக்டாக லாடா அங்கே வரா. லாடா அமைதியாக இருக்க, லாடா அப்படியே மெல்ல வர, ஈயன் அவளை கூப்பிட்டு உட்காருன்னு சொல்ல, இன்டர்வியூ பற்றி நீ பார்த்தில, அது நான் பண்ணது கிடையாது, எனக்கே தெரியாமல் என் அம்மா பண்ணது, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ, அது ஏன் தப்பு கிடையாதுன்னு சொல்ல, இங்கே பாரு, நீ இன்னும் இதை பற்றி கவலைப்பட வேணாம், எனக்கு தெரியும் நீ இல்லைன்னு எனக்கு தெரியும், நீ ரொம்ப டயர்டாக இருக்கியான்னு சொல்லி கேட்க, என்னடா இவ கூலாக இப்படி கேட்குறாளேங்கிற மாதிரி அப்படியே லாடா என்ன பார்த்துட்டே இருக்கா. ஆமாங்கிற மாதிரி லைட்டாக தலையை மட்டும் ஆட்டுறா. பட் எதுவுமே அவள் பேசலை. ஒரு செகண்ட் அவள் அப்படி சொன்ன உடனே, இங்கே பாரு, எனக்கு எல்லாம் தெரியும், நீ பேசாமல் இரு, நான் உனக்காக இங்கே இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி ஆறுதலாக ஏன் 4 வார்த்தை பேச, உடனே அப்படி லாடாக்கு ஹாப்பி ஆகிடுது. அவளை ஹக் பண்ணிக்க, அதுக்கப்புறம் பெட்ரூமில் வந்து டயர்டாக இருக்குன்னு சொன்னால பெடிக்யூர் பண்ணுறதுக்காக ஈயன் அப்படியே வர. ஸோ லாடாவுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, இது நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படியே அது என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் அவளுக்கு அப்படியே மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டே இருக்க, என்னோட பிரச்சனையை போட்டு நீ குழப்பிக்காத ஈயன் அப்படிங்கிற மாதிரி லாடா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு ஈயன் கிட்ட சொல்ல, ஈயன் அப்படியே ஒரு செகண்ட் அவள் பேச பார்க்குறா. உன்னோட ப்ராப்ளத்தை எப்பயுமே நான் அதை போட்டு குழப்பிக்கல,
அந்த பிரச்சனையை அதோடு விட்டுறேன், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்துட்டே இருக்க. தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஒரு விரலை எடுத்துகிட்டு போய் அவளோட மூக்கிலேயே ஒரு இடி இடிக்க ப்ராமிஸ்ன்னு சொல்லி 2 பேரும் பிங்கி ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு வழியாக 2 பேருக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் ஏன் போய் ரொம்ப க்யூட்டாக அழகாக எப்பயும் போல் லாடாக்கு ஒரு கிஸ் பண்ண. கிஸ்ஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன 2 பேருக்கு இடையில மேட்ரு வரும்னு எதிர்பார்த்தேன். பட் நம்ம ஏன் பாப்பா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க, லாடா சும்மா இல்லாமல் குட்டி குட்டி குறும்பெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறா. அவளை எழுப்பி விடுறதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண. அப்புறம் அவளும் எழுந்திரிச்சிட்டா. ஸோ அதுக்கப்புறம் என்ன 2 பேருக்கு இடையில க்யூட்டாக ஒரு ரொமான்டிக் மூமெண்ட்டு அப்படியே அங்கே மேட்ரு நடந்துகிட்ருக்கு. ரணகலத்துலேயும் ஒரு கிளி இவங்க 2 பேருக்கும். ஸோ ஒரு வழியாக அங்கே மேட்ரு ரொம்ப க்யூட்டாக அழகாக முடிஞ்சுது. அடுத்த நாள் மார்னிங்கு வந்து லாடாவை பார்க்குறக்காக கையில் பொக்கேவோட போக கரெக்டாக அங்கே டேன் வரான். பொக்கேவை பார்த்தோன்னே அவனுக்கும் புரிஞ்சிருச்சு இது லாடாக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். ஒரு நிமிஷம் ஆக்சுவலி அவள் முக்கியமாக ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்ருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை போக விடாமல் தடுக்கிறான். இட்ஸ் ஓகே நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்ல இல்லை நீங்கள் எதுக்கு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் அப்புறமா கூட வந்து பார்க்கலாம் இல்லைன்னு சொல்ல ஆல்ரெடி நான் இங்கே வந்துட்டேன், ஸோ எதுக்காக, பரவாயில்ல விடுங்க நான் பார்த்துட்டே போயிடுறேங்கிற மாதிரி டேன் கிட்ட சொல்ல ஐயோ ஆமாம்ல அவன் வந்துட்டான்ல என்ன பண்ணலாம், சரி நான் வெயிட் பண்ணேன்னு அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போக சரி எவ்வளோ நல்லவனாக இருக்கான், உண்மையாகவே ரொம்ப நல்லவன்பான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருக்க ஐயோ இவனை விட்டுட்டமேங்கிற மாதிரி டக்குன்னு திரும்பி பார்க்க அதுக்குள்ளே அந்த பக்கம் போக லாடா அங்கே இருக்கா. இது என்னோட மன்னிப்பாக எடுத்துக்கோன்னு சொல்லி அந்த ஃப்ளவரை கொடுக்க அதை பார்த்துட்டு லாடா அப்படியே அமைதியாக இருக்கா. பவ்வும் இருக்கா. 2 பேரும் பேஷண்ட்டை பார்க்குறோன்னு சொல்லி அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. அது எப்படியோ நம்ம நூக்கு தெரிஞ்சிச்சு போல். சரி இது எதுக்காக, உண்மையாகவே இதை திரும்ப நீ பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக தானே கொண்டு கொடுக்குறேன்னு சொல்ல இல்லை நான் செல்ஃபிஷாக இருந்தேன் அதுக்காக, ஆனாலும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல இங்கே பாரு ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், திரும்ப என்னை ஹர்ட் பண்ணாதனும் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிடுது லாடாக்கு. திரும்ப இவன் அதுலேயே வந்து நிற்க இன்னும் லாடாக்கு டென்ஷன் ஆக அப்படியே எந்திரிச்சு நின்று அது வரைக்கும் கூலாக உட்காந்துருந்தா. இங்கே எனக்கே தெரியும் என் அம்மா என்ன சொன்னாலும் அதை நான் ரெஃப்யூஸ் பண்ண முடியாது, ஆனாலும் ஏன் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிடுது. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் நம்ம 2 பேரும் லவ் பண்ண முடியாது, அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் உட்காந்துருந்த லாடா டக்குன்னு எந்திரிச்சு வந்து நூக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறா. என்னால் உன்ன மாதிரி ஒரு பர்சனை லவ் பண்ண முடியாது, அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக ஒரு முறைச்சிட்டு அந்த பக்கம் போக லாடா நில்லுன்னு சொல்லிட்டு பாவு அப்படியே பின்னாடியே போயிட்டே இருக்க. அப்படியே நூக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. கொண்டு வந்த பொக்கேவும் வேறு வாங்காமல் போயிட்டாலா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு சார் இருக்க. அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கான். ஸோ இது பார்க்கும்போது டேனுக்கு தான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. சேம் டைம் லாடா பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே பவு இவ்வளோ ஹார்ஸாக எதுக்கு பேசினேன், ஏன் இந்த மாதிரி, அவன் கெட்டவன்லாம் கிடையாது தெரியுமான்னு பவு சொல்ல ஸோ என்ன பண்ணுற, தேவையில்லாமல் நீ பேசாத, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அது சொன்னாலும் அவன் புரிஞ்சுக்காமல் என்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு பின்னாடியே சுற்றிட்டு இருந்தால் நான் என்ன பண்ண முடியும், அவன் உன்னை லவ் பண்ணுறான் அவ்வளோதான், அவனுக்கு தெரியல, தெரிஞ்சால் அவன் இந்த மாதிரி பண்ண மாட்டான்னு சொல்ல இதுக்கு என்ன பண்ண முடியும், நீ அவனை லவ் பண்ணதே இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லை, சரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா, என்ன உண்மையாக சொல்லு, நீ ஒரு பையனை லவ் பண்ணுங்கிற ஐடியா உனக்கு இருந்திருக்கா, இல்லை, ஏன்னா எனக்கு உமன்ஸை தான் பிடிக்கும், அந்த உமன் இயன் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாதுங்கிற மாதிரி லாடா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க. பாவுக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே விடு அப்புறம் பார்த்துக்கலாம், சும்மா இதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்காத சரியா அப்படிங்கிற மாதிரி பார்க்க லாடா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்து கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி பேச சரி இப்படியே போனால் ஒரு மாதிரி இருக்கும், சரி நீ வேணா ஒன்று பண்ணு, ஈயனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கோ, அப்போ தான் எல்லாமே சரியாகும் உன்னோட லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி அப்படியே இவ வந்து லாடாவை ஹக் பண்ணிக்க சரி ஓகேங்கிற மாதிரி இவ்வளோ அப்படியே அமைதியாக திங்க் பண்ணிகிட்ருக்கா. அடுத்து சேம் டைம் நம்ம நூவத்தா காட்டுறாங்க. அந்த பொக்கையோடு வந்துட்டுருக்காங்க. ஒரு குட்டி பாப்பா இருக்குது. கெட்வில் ஜோன்னு சொல்லி அந்த பொண்ணு கையில் இந்தான்னு பொக்கையை கொடுத்துட்டு போகலான்னு போக டான் வேகமாக வரா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி மூச்சு வாங்க அப்படியே ஓடி வர 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், அதாவது லாடாக்காக, அவள் வேணும்னு அந்த மாதிரி பேசல, உங்களுக்கு அவனால் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல சரி விடுங்க எனக்கு புரியுது, இது எல்லாமே என்னால் தானே, என்னால் தான் அவள் இவ்வளோ கோவமாக இருக்கா, அது எனக்கே புரியும் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக இருக்க. நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கட்டா, நீங்கள் அதுக்கான பதில் மட்டும் எனக்கு கொடுக்க முடியுமா, உண்மையாகவே உங்களுக்கு லாடாவை பிடிக்குமா, நீங்கள் லாடாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்களான்னு சொல்லி கேட்க எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, அதுக்காக மட்டும்தான் அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் ஃபேமிலிக்காக மட்டும்தான்,
அப்படித்தானேன்னு சொல்லி கேட்க, ஆமாம், இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி தானே. ஸோ எங்கள் கல்யாணம் நடந்தால் எங்களோட பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். அப்போ உண்மையாகவே நீங்கள் லாடாவை லவ் பண்ணல கரெக்டாக அப்படின்னு சொல்லி டேன் கேட்க, இன்னும் அப்படியே ஏதோ திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அது ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா எனக்கு என்னன்னு புரியல. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் ஏன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கான். ஒன்று சொல்கிறேன், பிஸ்னஸை பற்றி யோசிக்காமல் உங்களோட மனசு என்ன சொல்லுதோ அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கன்னு சொல்ல, ஒரு மாதிரி இருக்குது என்னோட மனசா அப்படின்னு சொல்லி அப்படியே இன்னும் அவனை பார்த்துட்டே இருக்க, ஆமாம், உங்கள் மனசு என்ன சொல்லுது? லாடாவை கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணாமா? அது உங்கள் மனசுக்கிட்ட கேளுங்க. உங்கள் மனசில் என்ன சொல்லுதோ அதை மட்டும் பண்ணுங்கள். மேபி உங்களோட மனசு கண்டிப்பாக வேறொருத்தர் பிடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பர்சனை சூஸ் பண்ணுங்கிற மாதிரி டேன் அப்படியே பேச, இதெல்லாம் கேட்கும்போது நூக்கு அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. லைட்டாக சார் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படியே போனால் கண்டிப்பாக நம்ம பையன் நம்ம டேனை கரெக்ட் பண்ணிடுவான் போல். டேன் வேறு கொஞ்சம் போல்டாக இது வரைக்கும் காமெடி பீஸாக சுற்றிட்டு இருந்தவன் இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவான்லாம் நினச்சி பார்க்கல. நல்லபடியாக தான் பேசிகிட்டு இருக்கான். அடுத்து அங்கேருந்து அம்மாவை மீட் பண்ண வர, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா, லாடாட்ட பேச ட்ரை பண்ணியான்னு சொல்லி அம்மா கேட்க, இப்போ வரைக்கும் இல்லை, அவன்கிட்ட பேச மாட்டேங்கிறா, சும்மா கூட பேச மாட்டேங்கிறாங்கிற மாதிரி அமைதியாக இருக்க. நீ புரிஞ்சுக்கோ, எனக்கு புரியுது, ஆனால் அவளுக்கு என்னை பிடிக்கல, வேற ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா. ஸோ எப்படி கல்யாணம் பண்ண முடியுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்க, அது எனக்கும் அப்படின்னு எதுவும் சொல்ல வரான். அதுக்குள்ளே அம்மா, இங்கே பாரு, அவள் சொல்கிறதுக்காகலாம் நீ பின்னாடி போயிடாத. ஆல்ரெடி மேரேஜை பற்றி நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் மீடியாவுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்தாகணும். இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி நம்ம ரெண்டு ஃபேமிலிக்கும். கண்டிப்பாக நீ லாடாவை கல்யாணம் பண்ணிக்கோ. அதை தவிர வேற உனக்கு என்ன வேணாலும் செய்ய ரெடியாக இருக்கேன்னு சொல்ல, என்ன பண்ணுறதுன்னே புரியாமல் சரி ஓகேங்கிற மாதிரி அவனும் ஒரு மாதிரி குழப்பத்திலேயே ஓகே சொல்கிறான். இவனோட இப்படி கன்ஃபியூஸ் ஆகிட்டானுங்கிற மாதிரி அம்மா அப்படியே இன்னுவை பார்த்து மறைச்சிட்ருக்க. அடுத்த சீனில் லாடாவும் அம்மாவும் தான். நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, பட்டாயா போகணும், நீ கண்டிப்பாக போகணுன்னு சொல்ல, நானா எதுக்கு என்ன சூஸ் பண்ணீங்க? ஏன்னா நீ கண்டிப்பாக போயே ஆகணும், இந்த ஹாஸ்பிட்டல் சார்பாக ஒருத்தர் அங்கே போகணும், நான் உன்னைத்தான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி நான் தனியாக போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை உன் கூட நூவும் வரேன் அப்படின்னு சொல்ல, இவளுக்கு புரிஞ்சிருச்சு கண்டிப்பாக இவங்க ஏதோ பிளான் பண்ணி இங்கே ரெண்டு பேரையும் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு. கண்டிப்பாக நான் நூ கூட போயே ஆகணுமா அப்படின்னு சொல்ல, இது ட்ரைனிங்கா இல்லை வேறு ஏதாவது அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக அம்மாவை பார்த்து அப்படியே கேட்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட்டாயாவுக்கு போகிறதுக்கு ட்ரைனிங்க்கு தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒர்க் வேறு பர்சனல் வேறு, ரெண்டையும் நீ ஒன்றா சேர்த்தி குழப்பிக்காத. எனக்கு முக்கியம் ஒர்க், அதுதான் இப்போ இம்பார்ட்டன்ட் எனக்கு தோணுது. ஸோ பர்சனல் மேட்ரை இதில் கொண்டு வராத, எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் பண்ணால் போதுன்னு சொல்ல, சரி ஓகே நீங்கள் சொல்கிறபடியே ஓகேங்கிற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க, நான் சொல்கிறத மட்டும் செஞ்சால் போதுங்கிற மாதிரி அம்மா மறைச்சிட்டே இருக்காங்க. அடுத்த சீனில் அம்மா நூக்கு ஃபோன் பண்ணி, ஆல்ரெடி அவள் கிளம்பிட்டா, ஸோ கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஒன்றா தான் போகிறீங்க. அடுத்து பட்டாயா போனதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் பக்கத்து ரூம் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பேசுறதுக்கு டைம் கிடைக்கும், முடிஞ்ச அளவுக்கு அவகிட்ட பேசுன்னு சொல்ல, சரி ஓகே நான் பேசுகிறேன், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னும் ஃபோனை கட் பண்ணிட்டான். அப்புறம் அப்படியே நடந்து வந்து பார்த்தா அங்கே லாடாவெல்லாம் கிடையாது, அங்கே டேன் உட்காந்துருக்கான். சார் லாடாவை எதிர்பார்த்து வந்தா டேன் இருக்க, நீங்கள் என்ன பண்ணுறேன்னு டேன் கிட்டே கேட்க, அதுவா அது நான் எங்கே லாடாவை காணும்னு சுற்றி வேற பார்த்துட்டே இருக்கான். லாடா எங்கன்னு சொல்லி கேட்க, லாடா வரல நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. அதாவது நம்ம லாடா டேனை கரெக்ட் பண்ணி, நீ தான் அந்த மீட்டிங்க்கு போகணும், நீ விளையாடுறியா, நான் எப்படி உனக்கு பதிலாக போக முடியும், என்னால் போக முடியாது, நீ தான் போய் ஆகணும். பட்டாயாவா? ஆமாம். அதுவும் விஷானு கூடயா? ஆமாம். நீ என்ன பைத்தியமா, என்னை இப்படி போக சொல்கிறியே, உன் அம்மாவுக்கு தெரிஞ்சு என்னை கொலை பண்ணி போடுவாங்க, பேசாமல் விடு அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீ போகலைன்னா இந்த ட்ரிங்க்கெல்லாம் நீ குடிக்கக்கூடாது, போயே ஆகணுங்கிற மாதிரி பவ் ட்ரிங்கை பிடுங்கி வச்சுக்கிறா. டேன் ப்ளீஸ் டேன், நீ தானே என்னோட ஃப்ரெண்டு, என்னை பற்றி உனக்கு தானே தெரியும், ப்ளீஸ் நீ போயேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீ கண்டிப்பாக போனாதான் நல்ல ஃப்ரெண்டு, இல்லைனா நீ பேட் ஃப்ரெண்ட் ஆகிடுவிடா அப்படிங்கிற மாதிரி பவ் வேணும்னே ஓட்டிக்கிட்டே இருக்கா நம்ம டேனை பார்த்து. ரெண்டு பேரும் வாயை மூடுறீங்களா, இங்கே பாரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியாடா நீ, இந்த பக்கம் அவளும் அந்த பக்கம் அவளும் மாற்றி எழுதிட்டே இருக்க, இங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் சும்மாவே இருக்க மாட்டிங்களா, எனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டியா, இல்லை எனக்கு போக பிடிக்கலன்னு சொல்ல, ஒரு வழியே இவனை கிளப்பி விட்டு அனுப்பி வச்சிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. எனக்கு புரியுது இவன் லாடாவை தான் எதிர்பார்த்து வந்திருக்கான், ஆனால் பல்பு வாங்கிட்டான்னு. ஆக்சுவலி லாடா இன்னைக்கு ரொம்ப பிஸியாக இருக்கா, ஸோ அவனால் வர முடியல, அவள் என்ன போக முடியுமான்னு சொல்லி கேட்டா, அதனால தான் வந்தேன்னு சொல்ல, அது வரைக்கும் விஷானு ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் ஓகே இவனும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டுருக்க,
ஓ அப்படியா, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இருக்கான். இருந்தாலும் அவனுக்குள்ளே அப்படியே குழப்பமாக தான் இருக்குது. சேம் டைம் லாடா ரோஸ் கிட்ட அடுத்த அப்பாயின்மெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கா. அம்மா கரெக்டாக வெளியே வராங்க. ஏய் லாடா, நீ இங்கே இருக்க, நீ அந்த மீட்டிங்க்கு போகவே இல்லையான்னு சொல்லி கேட்க, அம்மா சாரிம்மா, நான் ட்ரைனிங்க்கு போகவே இல்லை, முன்னாடியே எனக்கு இன்னொரு முக்கியமான கேஸு காலையில் வந்துடுச்சு, ஸோ நான் பார்த்தே ஆகணும், அதனால் ட்ரைனிங் போகலையா? இல்லைம்மா, எனக்கு பதிலாக டேன் போயிருக்கான் ட்ரைனிங்க்கு. என்னது டேன்? அவனும் என் கூட சேர்ந்து மேனேஜ்மெண்ட் கிளாஸ்லாம் படிச்சிருக்கான்ல, ஸோ அவனுக்கும் எல்லாமே தெரியும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கேஸு, நான் தான் பார்த்தாகணுங்கிற மாதிரி இருந்தது. நீங்கள் தானே சொன்னீங்க ஒர்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பர்சனல் மேட்டர்லாம் அதுக்கப்புறம் தானே சொன்னீங்களா, அதை யோசிச்சுட்டு நான் இங்கேயே இருந்துட்டேன் அப்படின்னு லாடா சொல்ல அம்மாவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. இங்கே நடந்த கதை எல்லாத்தையும் அப்படியே என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, உனக்கு பதிலாக டேன் போயிட்டானா? அடி பாவி, என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்க, உன் அம்மாவுக்கு மேலே கோவம் இல்லையா? அதை பற்றிலாம் எனக்கு தெரியல, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், எதுக்கு அதெல்லாம் எதையுமே யோசிக்க வேணாம், அவங்க ஓவராக பண்ணாங்க, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்ல, டாக்டர் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? என்ன? சம்டைம்ஸ் உன் அம்மாவை பற்றி யாராவது உன்கிட்ட தப்பாக சொன்னால் நீ என்ன பண்ணுவ? அவங்க மேலே கோபம் வருமா வராதா அப்படின்னு சொல்ல, அது எனக்கு தெரியலையே, எதுக்காக கேட்குற அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கணுன்னு தான் கேட்டேன். சரி விடு, அடுத்தவங்கள பற்றி எதுக்கு நம்ம பேசணும்? நம்ம அடுத்தவங்கள பற்றி பேசாமல் நம்மளை பற்றி மட்டும் இனிமேல் பேசலாம், ஓகேவா? எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி லாடா சொல்ல, ஸோ பசிக்குதா, சரி ஓகே இரு, நான் போய் ஏதாவது குக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏன் போக, இரு எங்கே போகிற நீ ஒன்றும் எனக்கு சமைச்செல்லாம் கொடுக்க வேணாம். டாக்டர் பசிக்குதுன்னு சொல்கிறேன், நான் போய் குக் பண்ணாமல் என்ன பண்ண முடியும்? நான் போய் குக் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல, நான் சொன்னது எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன், அதாவது உன்னை சாப்பிடணும் போல இருக்குது, நான் நிறைய சாப்பிட போகிற ஒன்றுன்னு சொல்லி கையெல்லாம் வச்சு புளி கடிக்கிற மாதிரி அப்படியே கிட்ட வர, இதை பார்க்கும்போது ரியனுக்கு ஒன்றுமே தோணலை. என்ன இந்த மாதிரிலாம் யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? எனது யார் சொல்லி கொடுத்தாங்களா? உனக்கு பிடிக்கலையா இது? எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு அப்படியே கேஷுவலாக காமெடி பண்ணுற மாதிரி பேசுகிறா. அட பாவி, பிடிக்கலையா? உனக்கு இது பிடிக்கும்னு சொன்னாங்களே, ஏன் உனக்கு பிடிக்கவே இல்லை? ஏன் உனக்கு பிடிக்கல? நான் உனக்கு பிடிக்கும்னு தானே இதெல்லாம் பண்ணுறேன், ஏன் இப்படி பண்ணுற நீ? எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லி அவள் பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்காள். அப்படியே என் தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டே இருக்கா. சரி ஓகே, நீங்கள் இப்படியே இருங்க, நான் போய் உங்களுக்கு ஏதாவது குக் பண்ணிட்டு வரேன், பாய்ன்னு சொல்லிட்டு வேகமாக ஏன் அப்படியே அந்த பக்கம் போக, அட பாவிட்டான்னு, நீ கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட்டே ஆகலை, இது ரொம்ப வியர்டாக இருக்குன்னு வேறு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாலே, ச்சே என்னடா இவ்வளோ காமெடியாக போச்சு, நம்ம ஏதோ ட்ரை பண்ணமே இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி லாடா அப்படியே டேனை திட்டிக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கா காமெடி பண்ணிட்டு. சேம் டைம் அடுத்து நம்ம விசானு பையன் ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்க, அவனுக்கு டேனு சொன்னது ஞாபகம் வருது. உன் மனசு என்ன சொல்லுதோ அதை பண்ணு, பிஸ்னஸ்க்காக நீ கல்யாணம் பண்ணிக்காத, உன் மனசில் வேறு யாரும் கூட இருக்கலாம், அதை பற்றி யோசிச்சு பாருன்னு சொல்லியிருப்பான். அதை அப்படியே திங்க் பண்ணிட்டே அப்படியே நின்றுட்டே இருக்க, கரெக்டாக அந்த இடத்துக்கு டேன் வரான். என்ன சார் யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீ சொன்னதை பற்றி தான் ஓ உங்களை நான் ரொம்ப யோசிக்க வச்சிட்டேனா? அப்படிலாம் இல்லை, நீ சொன்னது கரெக்ட் தான், என் மனசு என்ன சொல்லுதோ அதை தானே சூஸ் பண்ண சொன்னேன், அதை தான் நான் யோசிச்சுட்டே இருக்கேன்னு சொல்ல, ஓ நான் சொல்கிறது அந்தளவுக்கு யோசிச்சிருக்கீங்க அப்படியான்னு கேட்க, லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். எவ்வளோ க்யூட்டாக இருக்கா அந்த ஸ்மைல் பண்ணும்போது. அப்படியே ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படி மெல்ல போய் அந்த இடத்துல போய் உட்கார்றான். ஸோ அவன் உட்கார அவன் பக்கத்தில் அவன் போக, ஸோ இது வரைக்கும் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டதே இல்லை, இப்போ தான் புரியுது, என் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு புரியுது, நான் ரோபோட்டாகவே வாழ்ந்துருக்கேன்லன்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ண, ஓ அப்போ உங்கள் ஹார்ட் என்ன சொல்லிச்சு, உன் மனசு என்ன சொல்லிச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டியான்னு சொல்லி கேட்க, எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல, ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போயும் நான் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரில, ஆனால் உண்மையாக என் மனசுக்கு என்ன வேணும்னு எனக்கு புரியுது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் போல இருக்குன்னு டேன் சொல்ல, அப்படிலாம் இல்லைங்கிற மாதிரி விஷான் அப்படி பார்த்துட்டே இருக்கான். இல்லைன்னா அது எப்படின்னு புரியல, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா எனக்கு அதை புரிய வைக்க? நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டேன்னு கேட்க, அப்படியே ஒரு செகண்ட் டேன் அவன் பார்த்துட்டே இருக்கான். டேனும் இவனை பார்த்துட்டே இருக்க, ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் ஐ டு ஐ கான்டாக்டில் இருக்க, அப்படியே விஷானும் டேனுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போக, சார் அப்படியே கிஸ்ஸிங்க்கு ரெடியாக இருக்கார். கிஸ் பண்ணலான்னு கிட்ட போக, திடீர்னு பார்த்தா டபக்குன்னு அப்படியே அடித்த போதை தலைக்கு ஏற அப்படியே மட்டையாயிட்டான். அப்படியே டேனு மேலேயே விழுக, அட பாவி, கொடுக்கலான்னு வந்து அந்த கிஸையாவது ஃபினிஷ் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அட பாவி, கிஸ் பண்ணாமல் போயிட்டானே, சரி விடுங்கிற மாதிரி ஒரு வழியாக அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டான். சேம் டைம் அடுத்து நம்ம ஈயனையும் லாடாவையும் காட்டுறாங்க. ரெண்டு பேர் அப்படியே விளையாண்டுட்டு இருக்காங்க.
ஒரு நாள் நைட்டும் நான் படுக்கும்போது உன் முகத்தை தான் பார்க்கணும், அதே மாதிரி காலையில் எந்திரிக்கும் போது உன்னோட முகத்தை பார்த்து தான் எந்திரிக்கணும். என்னோடய லைஃப்பில் இது மட்டும்தான் எனக்கு வேணும், அப்படி இருந்தாலே எனக்கு போதும், எனக்கு பிடிச்ச பர்சனை பார்த்துட்டே இருந்தால் அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி அப்படியே பேசிகிட்டே இருக்க, அது உனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுமே அப்படின்னு லாடா சொல்ல, அப்படிலாம் ஆகாது, எனக்கு உன் முகத்தை பார்த்துட்டே இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்ல, அப்படியா சரி ஓகே, அப்போ நம்ம 2 பேரும் ஒரு ட்ரிப்புக்கு போகலாமா, ரொம்ப நாளாக போகணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன், சரி எங்கே போகணுன்னு சொல்லி போயிட்டு வரலாம். அது ஒரு வேளை நம்ம என்ன இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி லாடா திங்க் பண்ணிட்டு, இட்டாலி போகலாமா, ரொம்ப நாளாக அங்கே போகணுன்னு ஆசைப்பட்டேன், எனக்கு அந்த இடத்துல போட் ரைட் போகணும், வெனிஸ்க்கு போகணுன்னு ஆசை, அங்கே போயிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி லாடா கேட்க, அப்புறம் அந்த போட்டில் ரொம்ப ஜாலியாக இருக்கும், அந்த தண்ணியில் அப்படியேன்னு சொல்லிட்டு மேடம் கை அப்படியே கோலம் போட ஆரம்பிக்குது. ஒரு வேளை ரொமான்டிக் மோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல், மோடு ஆன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அப்படியே அங்கே விளையாண்டுட்ருக்க ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டு இவங்களுக்குள்ளே போயிட்டே இருக்குது. டாக்டர் போதும் போதும் ரொம்ப பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே லாடா அவளுக்கு அப்படியே க்யூட்டாக கிஸ் பண்ணுறா. ஸோ கிஸ்ஸிங் அப்படியே லென்த்தியாக போயிட்டே இருக்க 2 பேருக்கு இடையில மறுபடியும் க்யூட்டாக ஒரு மேட்டர் அப்படியே அங்கே நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ மேட்ரு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஹாட்டின் மாதிரி ஒரு போஸ்ட்டு போட்டிருப்பாங்க போல், அதை அம்மா அம்மாவுக்கு இன்னும் டென்ஷனு, அப்பா கிட்டே போய் டென்ஷனாக கத்திகிட்டே இருக்க, இப்போ என்ன உன் பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, நம்ம பொண்ணு திரும்ப அந்த பொண்ணு கூட போயிட்டா, அது எனக்கு பிடிக்கவே இல்லை, எதுக்கு அவள் இப்படி பண்ணுறான்னு சொல்லி அப்பா கிட்ட அம்மா கத்திக்கிட்டே இருக்க, இப்போ உனக்கு என்னதான் வேணும், இத்தனை வருஷமாக அவங்க 2 பேரையும் பிரித்து வச்சு அது பத்தாதா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது நானா அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்க, கரெக்டாக லாடா டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இவங்க பேசுகிறத கேட்குறா. ஓ உங்களுக்கு எல்லாமே தெரியுமா, எனக்கு எல்லாமே தெரியும், நீ தேவையில்லாமல் ஒன்று பண்ண, நம்மளோட பொண்ணும் அதனால் அஃபெக்ட் ஆனா, அந்த பொண்ணை நம்ம பொண்ணுக்கிட்டேருந்து பிரித்து வைக்கணுங்கிறதுக்காக நீ என்னென்னலாம் பண்ணியிருக்க, அவங்க 2 பேரும் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருந்தாங்க, அதனால் லாடா இவ்வளோ ஹர்ட் ஆனான்னு உனக்கு தெரியுமா, தெரியும், அப்படி ஹர்ட் ஆனாலும் அவளுக்கு நல்லது தான் நான் பண்ணேன். அப்படியா, ஏன் இப்படி செல்ஃபிஷாக இருந்திருக்கன்னு எனக்கு புரியல, அவளுக்கு என்ன பிடிச்சதோ அதை அவளை பண்ண விட்டுருக்கணும், நீ தேவையே இல்லாமல் இத்தனை தப்பு பண்ணியிருக்க, நீ இவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு அதை ரிலேஸ் பண்ணுறக்கும் உனக்கு நிறைய டைம் எடுத்திருக்குன்னு சொல்ல, இது எல்லாத்தையும் கேட்கும்போது தான் லாடாக்கு எல்லாம் புரியுது. இப்போ நடந்ததுக்கு எல்லாம் இதுக்கு முன்னாடி ஏன் இவளை விட்டுட்டு போனதுக்கு காரணம் அம்மா தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. அம்மா மேனிப்புலேட் பண்ணி தான் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்கங்கிறது அப்படியே புரிய, அம்மா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, அந்த பேஷண்ட்டோட பொண்ணு என் ஃப்ரெண்டு என்னோட ஜூனியர் அப்படிங்கிற மாதிரி அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்ல, கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருப்பாங்க. ஸோ இயன் இவளை பிரேக்கப் பண்ணிட்டு போனால அந்த சீன் அப்படியே இவள் கண்ணு முன்னாடி வருது. ஸோ இதுக்கு எல்லா காரணம் அம்மா தானா அப்படிங்கிற மாதிரி லாடா ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்கா. ஸோ பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் லாடா ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு படிப்பு வேணாம் எதுவுமே வேணான்னு சொல்லி அப்படியே ஃபுல்லாக ஒரு மாதிரி கான்சியஸே இல்லாத மாதிரி சுற்றிட்டு இருந்தால, அந்த டைம் கூட அம்மா ஒரு தடவை இவளை பார்க்க வந்திருக்காங்க. பார்க்க வந்ததுக்கப்புறம் ஏன் நின்று விட்டு போயிட்டான்னு அம்மா கிட்டே சொல்லி அழுக, அந்த பொண்ணு அவங்க அம்மாவோட ஆப்ரேஷனுக்காக மட்டும்தான் அவங்க கூட இருந்திருக்கா. நான் அவளை பார்த்தேன், ஒரு பையனோட பார்த்தேன், 2 பேரும் க்ளோஸாக இருந்தாங்க. ஸோ அவள் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டா, அவங்க அம்மாவோட ஆப்ரேஷனுக்காக அவள் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டா, நீ தான் அது புரியாமல் அவளை லவ் பண்ணுறேன்னு சுற்றிட்டு இருந்தேன், அம்மாவை தவிர வேறு யாரும் உன்னை இவ்வளோ லவ் பண்ணவே மாட்டாங்க லாடான்னு சொல்லி அம்மா முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ஏற்றி விட முடியுமோ அத்தனையுமே ஏற்றி விட்டு லாடாவோட மனசையும் கலைச்சிருக்காங்க. ஆக்சுவலி என்னை பற்றி தப்பாக சொன்னது அம்மா தான். ஸோ இது கொஞ்சம் கூட லாடா எதிர்பார்க்கல. இத்தனை நடந்திருக்கே, எதுவுமே தெரியாமல் நான் இருந்திருக்கேனேன்னு லாடா அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. அப்புறம் வேகமாக வீட்டுக்கு வந்து இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ட்ராலியை தூக்கி டம்முன்னு போட்டு ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எல்லாத்தையும் தூக்கி அப்படியே அடுக்கிக்கிட்டே இருக்கா. வீட்டை விட்டு வெளியே போக மேடம் பிளான் பண்ணிட்டாங்க போல். அம்மா அப்படியே கேஷுவலாக வந்துட்டுருக்கா. அங்கே வேலை பார்க்குற பொண்ணு லாடா இப்போ தான் வந்தாங்க, பட் யார்கிட்டையுமே பேசாமல் டென்ஷனாக போயிட்டுருக்காங்கன்னு சொல்ல, என்ன நடக்குதுன்னு புரியாமல் அம்மா அங்கே போய் பார்க்க, போதும் நான் இங்கேருந்து ஏன் கூடயே போகிறேன்னு சொல்லி அப்படியே லாடா கத்திகிட்ருக்க, என்ன நடக்குது ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்ல, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுமா, நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன், அப்பாவை பார்க்குறக்காக நாங்கள் வந்தேன், நீங்களும் அப்பாவும் பேசினது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன், இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சும் அதை பார்த்துட்டே நீங்கள் இருந்தீங்க. ஸோ இதுதான் நீங்கள் என்னை லவ் பண்ணதாம்மா, என்னால் நம்பவே முடியலம்மா நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு, உங்களோட சொந்த பொண்ணு தானேண்ணா, எனக்கே இப்படி பண்ண உங்களுக்கு எப்படிம்மா மனசு வந்ததுன்னு சொல்லிட்டு பெட்டி எடுத்துகிட்டு மேடம் வீட்டை விட்டு வெளியே போக அப்படியே வேகமாக போக அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. லாடா நில்லுன்னு அம்மா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வர, இதுக்கு மேலேயும் நான் நிற்க முடியாதுமா, போதும் நீங்கள் சொன்னது எல்லாமே பண்ணிட்டேன்னு சொல்ல, ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணேன் அதுக்காக தான் இது எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்ல, உண்மையாவா
உண்மையாகவே நீங்கள் என்னை லவ் பண்ணியிருந்தா நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டீங்கம்மா. நான் இவ்வளோ பெயினில் இருந்தேன், இத்தனை வருஷமாக நான் கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சு என்னோடய வழியை பார்த்துட்டே என் கூட இருந்தீங்களே, என்னை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை, அதான் உங்கள் லவ்வா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக லாடா கத்திகிட்டே இருக்க அம்மாவுக்கு எதுவுமே பேச முடியல. ஏன்னா நீ சூஸ் பண்ணியிருக்கிறது தப்பு, அதைத்தான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணேங்கிற மாதிரி அம்மா பேசிகிட்டே இருக்க கரெக்டாக அப்பாவும் அங்கே வராங்க. அப்படியாம்மா, நான் சூஸ் பண்ணது தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நான் செய்யணும், எனக்குன்னு எந்த ஒரு முடிவுமே இருக்காது. நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதை நான் டாக்டர் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க, ஸோ நான் டாக்டர் ஆனேன், அதுவும் உங்கள் ஆசை தான். எல்லாமே உங்களோட ஆசை மட்டும்தான் எனக்குள்ளே இருக்கணும், நான் எதையுமே சூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு என்ன பிடிக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல, ஸோ நான் சந்தோஷமாக இருக்கேனா இல்லையாங்கிறத பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. உங்களுக்கு தேவையானது எல்லாமே நான் பண்ணணும். ஒரு நாள் கூட நான் ஹாப்பியாக இருக்கேனா இல்லையான்னு நீங்கள் அதை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. அதானம்மா, இதானே? ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் சரி, அது நல்லது, அதுதான் நான் ஏற்றுக்கணும், அப்படி தானே நினச்சிட்ருக்கீங்க? நான் இயனை தான் சூஸ் பண்ணுறேன், எனக்கு இயன் மட்டும்தான் வேணும். என்னோடய லைஃப்லே ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் இயன் மட்டும்தான்னு சொல்ல அம்மா பல ஆனவ கணத்தில் ஒரு அறைய அதை லாடா எதிர்பார்க்கவே இல்லை. அப்பாவுக்கு கூட அது கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. இதுக்கு மேலேயும் இங்கே இருந்தால் டென்ஷன் ஆயிரும்னு லாடா வேகமாக அந்த வீட்டை விட்டு வெளியே போக அம்மானால் முடியல. என்னடா போயிட்டாலேன்னு அப்படியே அழுதுகிட்டே இருக்க அப்பா முடிஞ்ச அளவுக்கு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காரு, நீ அழுகாத அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக அப்பா கிட்ட கூட எதுவுமே பேசாமல் தான் அப்படியே லாடா அந்த பக்கம் போயிருப்பா. அடுத்து ஈயனை பார்க்க போக என்னை பார்த்தோன்னே ஏன் என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்ச, ஏன் உண்மையை என்கிட்ட நீ சொல்லவே இல்லை, அட்லீஸ்ட் என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி பார்க்க என்ன சொல்கிறதுனே புரியாமல் அப்படியே ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஸோ என்னுள்ள லாடாவை அப்படியே ஹக் பண்ணிகிட்ருக்க அடுத்து 2 பேரும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. என்னை மன்னிச்சிரு, நீ என்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. ஏன் அதுவும் இல்லாமல் நானும் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்ல, எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன் உன்னை அப்படிங்கிற மாதிரி லாடா ஃபீல் பண்ணி பேசிகிட்டே இருக்க அது கேட்கும்போது ஈயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி எதுவும் இல்லை எனக்கு புரியல, எதுக்காக அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை, ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி லாடா அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க ஈயனுக்கு என்ன பேசுறதுனே புரியல. அவள் பக்கத்தில் அவளை பார்த்துட்டே உட்காந்துருக்க அவள் கண்ணத்தை மட்டும் லைட்டாக லாடா தொட்டு பார்த்துட்டு அவளை பார்த்துட்டு ஐ எம் சாரி, இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்க அவள் திரும்ப சாரி சொல்லிட்டே இருக்க. வேணாம், அதெல்லாம் வேணாம், நீ சாரியெல்லாம் எதுவுமே சொல்ல வேணாம் சரியா அப்படிங்கிற மாதிரி ஏன் அவளை பார்க்க எல்லாமே முடிஞ்சுது, இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாங்கிற மாதிரி 2 பேர் அப்படியே ஹேக் பண்ணிக்க. இதுக்கப்புறம் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கன்னு எனக்கு புரியுது, யாரையுமே உன்னை ஹர்ட் பண்ண விட மாட்டேன், நான் உன்னை இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிரு, இதெல்லாம் என்னாலதான்னு சொல்லி லாடா திரும்ப என்கிட்ட மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கா. ப்ளீஸ் விட்டுரு, திரும்ப நீ மன்னிப்பு கேட்க வேணாம். இல்லை, இது எல்லாமே என்னோட தப்பு தானே டாக்டர், நான் சொல்கிறத முதல்ல கேளு, போதும் விடு அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்துட்டே இருக்க. இதனால் நீ எந்த கஷ்டமும் படாத, உன்னால் எதுவுமே இல்லை, எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஏன் அவகிட்ட பேச அவளுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. நாம் எப்பயுமே ஒன்றா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும், சந்தோஷமாக இருக்கணும், உன் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அந்த சந்தோஷமே எனக்கு போதும், உண்மையான சந்தோஷம் அதுதான் என் லைஃப்லங்கிற மாதிரி ஏன் அப்படி லாடாவை பார்த்துட்டே இருக்க. சரி, நீ ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போவ, இதுக்கப்புறம் உன் அம்மாவை போய் எப்படி பார்க்க முடியும்னு சொல்ல அது நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே லாடா ஏதோ திங்க் பண்ணுறா. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் போய் அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு வரலான்னு போயிருப்பா போல். ஸோ அவளோட கோட்டு டெட்டாஸ்கோப்பு அப்படி இப்படின்னு அவளோட திங்ஸ் அங்கே என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துகிட்ருக்கா. ஸோ அவளோட ஐடி கார்டு மட்டும், அதாவது ஹாஸ்பிட்டலில் ஐடி கார்டு வச்சுருப்பாள், அதை மட்டும் அந்த டேபிளில் வச்சுட்டு இவளுக்கு தேவையான திங்ஸ் இவளோட திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தும் அப்படியே வெளியே வந்துட்டா. ஆக்சுவலி அடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்டை தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஃபாவும் அந்த ரேட்டியும் இருக்காங்க. ரேட்டியோட மேனேஜர் இருப்பாள், அவள் வேகமாக ரேட்டிக்கிட்ட போய் ரேட்டி உனக்கு தெரியுமா டாக்டர் ஃபல்லாடா ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே போயிட்டாங்கன்னு சொல்ல. என்னது வெளியே போயிட்டாங்களா, எதுக்காக போனாங்க, என்ன நடந்தது ஒன்றுமே புரியலையே, நீ எதுக்கு அங்கே போனேன்? நான் சும்மா ஒரு ஃபேஷியல் பண்ணலாம், அதை பற்றி என்னோடய ஸ்கின்னை பற்றி கேட்கலான்னு போனேன், அப்போ தான் இதெல்லாம் நடந்தது, என்னன்னு தெரில, டாக்டர் அப்படி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே போயிட்டாங்க. மேரேஜ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் போயிருக்காங்கன்னா கண்டிப்பாக இதில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க லவ்னால தான் அங்கேருந்து வெளியே வந்திருப்பாங்களோ என்னன்னு புரியலையே. கல்யாணத்தை பற்றி பேசினதுக்கப்புறம் வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏதோ லவ் இருக்கும். ஸோ என்னன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க ஃபாவும் அதை லைட்டாக கேட்டுகிட்டே இருக்கா. ஒருவேளை அது ஈயனால தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஈயனால தான் இது எல்லாமே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஃபாவை பார்த்துட்டு அப்படியே ரேட்டி பக்கத்தில் வரா. என்ன உனக்கு வேறு மனசு அப்படியே ஹார்ட் பிரேக் ஆகிருக்குமே அப்படின்னு சொல்ல, அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, எனக்கு ஹார்ட் பிரேக் ஆனால் கூட அதை நான் பார்த்துப்பேங்கிற மாதிரி திமிரா அவளை பார்த்துட்டே இருக்க. ஒரு வழியாக பேட்டில் ஆரம்பிச்சிருச்சுல, பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு. அவங்க 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப லவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாக திங்க் பண்ணிகிட்ருக்க. சேம் டைம் அடுத்து
டேனு, நம்ம லாடா, அப்புறம் பவ் 3 பேரும் உட்காந்து அப்படியே முன்னாடி சாப்பாடு இருக்குது. இதுதான் நம்ம கடைசியாக சாப்பிட்றது. இதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட மாட்டோம் அப்படித்தானேன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க பவும் டேனும். அதனால் என்ன, நம்ம ஏதாவது சாப்பிடணுன்னா வெளியே போய் மீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், இதுக்காகலாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு சொல்ல, என்ன இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் மாதிரி வருமா, நம்ம ஒன்றாவே இருந்தது அப்படின்னு சொல்ல, நான் என்ன செத்தா போயிட்டேன், உயிரோடு தானே இருக்கேன், எப்போ கூப்பிட்டீங்கனாலும் உங்களை பார்க்கறக்கு நான் வருவேன், ஸோ என்னை பார்க்க நீங்கள் வருவீங்க, அதுக்காகலாம் எதுக்கு அழுதுட்ருக்கீங்க விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ண லாடா ட்ரை பண்ணிட்டுருக்கேன். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு பவ் சொல்கிறா. நானும் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி டேனும் ஃபீல் பண்ண, உண்மையாக தான் நீங்கள் இருந்து போக போறியா, உன் மைண்டை நீ மாற்றிக்க மாட்டியான்னு சொல்ல, அதெல்லாம் கிடையாது, ஆல்ரெடி நான் டிசைட் பண்ணிட்டேன் இங்கேருந்து போகணும்னு, ஸோ இதுதான் எனக்கு நல்லது, எனக்கான ஒரு டிசிஷனை நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி லாடா அவங்கள பார்த்துட்டே இருக்க. ஸோ நான் முதல்லேருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டலோட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் எனக்கு வேணான்னு தோணுது, ஸோ இதோட முடிச்சுக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி லாடாக ஃபீல் பண்ண 2 பேரும் அப்படியே போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே இவங்க ஹக்கிங் மூமெண்ட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் மூமெண்ட்டும் போயிட்டே இருக்க, அங்கே கரெக்டாக நம்ம நர்ஸ் ரோஸும் வராங்க. ரோஸை நீ அழுக்காத எல்லாம் சரியாயிருங்கிற மாதிரி பாவ அப்படி ரோஸ் பக்கத்தில் போயிருக்க. ரோஸும் நம்ம லாடாவை ரொம்ப மிஸ் பண்ணுறா. ஸோ அவ்வளோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. அடுத்த சீனில் அம்மாவை தான் காட்டுறாங்க. அம்மா அப்படியே உட்காந்து ஏதோ யோசிச்சுட்டே இருக்க, லாடாவை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. லாடா சின்ன வயசில் நான் டாக்டராகவேன், உங்களோட சுமை எல்லாத்தையுமே நானே எடுத்துப்பேன், உங்களுக்காக நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுவேன், நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி அம்மாவை ஹக் பண்ணி அவள் பேசியிருப்பாள். அது அப்படியே அம்மா யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்படி பேசினவளா இப்போ நம்மளை விட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்க, கரெக்டாக அந்த இடத்துக்கு அப்பாவும் வராரு. அப்பா வந்தாலும் அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்க, இங்கே பாரு, அவளோட லைஃப் அவளுக்கு பிடிச்சது, நம்ம அதை போய் சொந்தமாக எடுத்துக்கக்கூடாது, அவளுக்கு பிடிச்சதை அவள் சூஸ் பண்ணிக்கிட்டோம், எதுக்காக இப்படி பண்ணுற, அவளுக்கு தேவையான வழியில் அவள் போகட்டும்னு சொல்ல, என்னால் அதை ஏற்றுக்க முடியலன்னு சொல்லி அம்மா ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்க, என்னால் அதை எப்படி ஏற்றுக்க முடியும், எப்படி இதெல்லாம் நடக்கும், இது நடக்குமா, முதல்ல எப்படி இது நடக்கும்னு எனக்கு புரியல, அவள் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் அவளுக்கான பெஸ்ட்டை தான் நான் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், ஆனால் இப்போ அப்படிங்கிற மாதிரி அம்மா அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்க. அது எப்படி முடியும், அவள் ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி அவங்க எப்படி ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியும், அதுக்கு 1% கூட சான்ஸ் கிடையாது, எனக்கு அது பிடிக்கலாங்கிற மாதிரி அம்மா ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக அழுக. அப்பாவுக்கும் என்ன பேசுகிறதுன்னு புரியல, இது எல்லாத்துக்கும் நான் தானே காரணம், நான் அவளை விட்டுருக்கக்கூடாது, அவளை இப்படியே விட்டுருக்கக்கூடாது, இது ஏன் இப்படி நடந்தது, அவள் என்கிட்ட திரும்ப வரமாட்டாளா, அது எப்படி அவங்க 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க, எனக்கு அது புரியவே இல்லையேன்னு சொல்லி அம்மா கொஞ்சம் எமோஷ்னலாக அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அம்மாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும் போல். அப்படியே அப்பா மேலே விழுந்து அழுகும்போது அப்படியே அவங்களுக்கு ஏதோ ஹார்ட் ப்ராப்ளம் ஏதோ இருக்கும் போல். ஸோ அப்படியே ஒரு மாதிரி மயங்கிட்டாங்க. ஸோ அதோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த எபிசோடு ஃபைனல் எபிசோடு, அம்மா இவங்க 2 பேரும் ஏற்றுக்கிறாங்களா, என்ன நடக்க போகுது, ஒரு வேளை 2 பேரும் பிரேக்கப் பண்ண போகிறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஹாப்பி எண்டிங் தான் வரும்னு நினைக்கிறேன், மேபி ஹாப்பி எண்டிங் வர்றதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஸோ இருந்தாலும் சொல்ல முடியாது, கடைசியில் டைரக்டர் ட்விஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லி நமக்கு காப்பி வச்சாலும் வைப்பார், என்ன நடந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் லாயல் பின் சீரீஸ் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணி அந்த சீரீஸ் போட சொல்லி கேட்குறீங்க. ஆக்சுவலி நான் போடலான்னு தான் நினச்சேன், பட் ஒரு 2-3 எபிசோட் போகட்டும், 2 எபிசோட் கூட போகட்டும், ஏன்னா எனக்கு சண்டே பிஎல் இருக்குது லவ்சி, இந்த சண்டேவோடு அது ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் சண்டே எந்த கமிட்மெண்ட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன், எதுவும் இல்லைன்னா கண்டிப்பாக அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு ரிலீஸ் ஆன உடனே போடுறதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 2-3 நாள் கழிச்சு அப்புறம் போடலான்னு பெண்டிங் வச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நான் அப்படியே ஃபுல் பெண்டிங்கில் வச்சுருவேன். 2 எபிசோட் மட்டும் போகட்டும், இப்போ செகண்ட் எபிசோட் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் எனக்கு லவ் சி முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் சண்டே கண்டிப்பாக லாயல் பின் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள், அடுத்த எபிசோட்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.